பத்மாசனம். இது போட முடியாதவங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. இது அர்த்த பத்மாசனம், அதாவது பாதி பத்மாசனம். இது முடிஞ்சவங்க இப்படி போடலாம். ஸோ இன்னும் பத்மாசனம் போட தெரிஞ்சவங்க பத்மாசனம் 2 காலையும் மேலே போடலாம். ரெண்டுக்குமே ஒரே பலன் தான். ஸோ என்னால் பாதி தான் போட முடியுதுன்னு கஷ்டப்பட வேண்டாம், ரெண்டுக்குமே ஒரே பலன். ஓகேங்களா? இது பத்மாசனம். இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 கைகளும் முட்டிலேயே தான் இருக்கணும். ஸோ 0, அதாவது 50ல இருந்து 0 வரைக்கும் எண்ண போறோம் தலைகீழா. உங்க கவனம் அது மேலேயே இருக்கணும், அந்த பத்மாசனம் மேலே இருக்கணுங்கிறதுக்காக இந்த எண்ணிக்கை வந்து தலைகீழா எண்ண போறோம். தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல எண்ணலாம். இது எது உங்களுக்கு தெரியாதோ அதுல எண்ணுங்க. அப்பதான் வந்து உங்க கவனம் முழுக்க எண்கள் மேல போகும். நல்லா தெரிஞ்ச மொழியில எண்ணாதீங்க. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன போறோம், இப்போ முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கட்டும். ஸோ 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அவ்வளோதான், கலைச்சிடலாம். இது பத்மாசனம். எப்பயுமே இந்த எண்ணிக்கையை 50ல இருந்து தலைகளாக சொல்லுவாங்க. உங்களால் 100 வரைக்கும் சொல்லணும் முடிஞ்சுன்னா 100ல இருந்து தலைகளாக வரலாம். எந்த மொழி தெரியாதோ அந்த மொழியில சொல்லுங்க. அப்பதான் கான்சியஸ் கவனம், உங்களுடைய கவனம் ஒருமுகப்படும். இது இந்த பயிற்சி வந்து உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமானது வந்து அந்த நம்பரை தலைகளாக சொல்லிட்டு வரணும். ஞாபக சக்தியை ரொம்ப அதிகரிக்கும், கவனம் ஒருமுகப்படும். ஓகேங்களா? அடுத்ததாக 2வது பயிற்சி. இதை நீங்க எழுதிக்கலாம் இல்லைன்னா இந்த வீடியோ இருந்தாலும் நாங்கள் அனுப்புறோம். ஹிப் ரைசிங். இது வந்து படுத்துக்கலாம். இப்போ வந்து படுத்துக்கலாம். ஸோ கால்களை சுருக்குங்க, கால்களை மடக்குங்க, கால்களை மடக்கி வையுங்கள். 2 காலுக்கும் நடுவில் ஒரு அடி இடைவெளி இருக்கணும். 2 காலுக்கும் இடையில அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம், காலை சுருக்கலாம். அந்த கை விரலில் படணும் கால். அவ்வளோதான். இதுதான் பொசிஷன். கரெக்டாக 2 கால்களுக்கும் இடையில ஒரு அடி இடைவெளி விட்டுக்கோங்க. 2 கால் விரல்கள் உங்கள் குதிகாலை தொடுற மாதிரி பார்த்துங்க. இப்போ ஹிப் ரைசிங். உங்களுடைய இடுப்புகளை மேல் நோக்கி நன்றாக உயர்த்துங்க. நல்லா உயர்த்துங்க. மேலே இன்னும் மேலே. அப்படிதான். ஸோ இதில் 5 எண்ணிக்கை. 1, 2, 3, 4, 5. மெதுவாக விடுங்க. டம்முன்னு போடக்கூடாது, மெதுவாக விடணும். ஸோ இந்த யோகாவை 3 முறை செய்ய போறீங்க. ஓகேங்களா? இந்த வந்து ஹிப் ரைசிங் 3 முறை செய்ய போறீங்க. ஒரு முறை செலுத்துறீங்க, 2வது செய்யுங்க. 1, 2, 3, 4, 5. மெதுவாக கீழே விடுங்க. மறுமுறை செய்யுங்க. 1, 2, 3, 4, 5. மெதுவாக கீழே விடுங்க. போதும். இதுல என்ன ஒண்ணுன்னா 3 முறை செய்ய போறீங்க. முடிச்ச உடனே டக்குன்னு செய்யணும், ரெஸ்ட் எடுக்க கூடாது. 3 முறை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா ஆழ்ந்து மூச்சு வர வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படியே நல்லா ஜாலியாக இருக்கு, தூங்கிடக்கூடாது. ஸோ அதனால வந்து தொடர்ந்து கிடுக்கிடுன்னு செய்யணும். ஒரு யோகா செஞ்சு முடிச்சோன்னா அடுத்த யோகாவுக்கு இடையில ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. அடுத்த யோகா. இப்போ எந்திரிக்கணும். இப்போ எப்படி எந்திரிக்கணும் அப்படின்னா, உங்களது இதயம் இருப்பிடம் இருக்கு இல்லையா, இதயத்தில் இருக்கிற பக்கம் வைக்கக்கூடாது. சோத்து கை பக்கம் அப்படியே திரும்பணும். சோத்து கை பக்கம் மாறி திரும்பணும். அப்படிதான். இந்த பக்கம் எழுந்திக்க கூடாது. நீங்க காலையில கவனமா கவனிச்சு காலையில படுக்கையில இருந்து எந்திரிக்கும் போது கூட உங்களுடைய சோத்து கை பக்கமாக திரும்பி எழுந்திருக்கணும் ஒழிய இந்த பக்கமா திரும்பக்கூடாது. ஏன்னா காலையில எந்திரிக்கும் போது இதயத்துக்கு கொஞ்சம் ஜர்க்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நாள் முழுக்க பதட்டமாவே இருக்கும். அதனால எந்திரிச்ச உடனே அதனால கைகளை தேய்ச்சி பார்க்க சொல்றாங்க. கையை பார்த்துக்கிட்டீங்கன்னா சோத்து கை பக்கமா இப்படி திரும்பி அப்படி மெதுவாக எழுந்து வரணும். அடுத்ததாக பாடி ரைசிங். திருப்பி அதே திரும்பி உட்காந்துங்க. உட்காந்து படுக்க வேண்டாம், காலை மடக்கலாம். திருப்பி அது பழைய காலை மடக்குங்க. ஒரு அடி இடைவெளி 2 காலுக்கும் இடையில. இன்னும் நல்லா சுருக்கலாம் காலை உள்பக்கம். அப்படிதான். கைகள் ரெண்டும் அப்படி இந்த கையை காட்டிருப்பா. கை அப்படி வச்சு காட்டு. கைகள் வந்து அப்படி இருக்கணும். ஸோ கை திரும்பி போகக்கூடாது. திருப்பி வச்சு காட்டு. கையை திருப்பி அப்படி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வைக்கக்கூடாது. கைகளை திருப்ப வேண்டும். இப்படி வச்சுக்கொள்ளணும். இப்போ கவனமா ஃபுல் பாடி ரைசிங். ஃபுல்லா பாடியை மேலே ஏற்றுங்க. அவ்வளோதான். கழுத்தை நல்லா பின்னாடி போடணும்.
இப்படி போடும்போது மிக சிறந்த ஆசனம் இது. தைராய்டுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த ஆசனம் பாடி ரைசிங். இப்போ இது 5 1 2 3 4 5 மெதுவாக கீழே விடவும். அடுத்து உடனடியாக செய்யணும். அடுத்து 1 2 3 4 5 மெதுவாக கீழே விடவும். அடுத்து 1 2 3 4 5 மெதுவாக கீழே விடவும். ரிலாக்ஸ். இதுதான், இது வந்து 5 முறை தான். இப்போ நல்லா கவனிச்சுங்க, இது 5 முறை தான். அதான் சாரி, 2 முறை 3 முறை 5 எண்ணிக்கை போதும். ஓகேங்களா? உங்களால் பின்னாடி இது முதல்ல கற்றுக்குங்க, பின்னாடி என்று கேளுங்க. நல்லா உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறது பின்னாடி நம்ம பேசிக்கலாம். இப்பொழுது 3 முறை 5 எண்ணிக்கை செய்தால் போதும். அடுத்ததாக 4வது அர்த்த ஹலாசனான்னு பேர். இதுக்கு நீட்டி கொடுத்துங்க. அர்த்த ஹலாசனான்னு பேர். அதாவது ஹலாசனம்ங்கிறது முழுமையானது, அர்த்த ஹலாசனம்னா அதுல பாதி, பத்மாசனம்னா முழுமையானது, அர்த்த பத்மாசனம்னா அதுல பாதி. ஓகேங்களா? அந்த மாதிரி இது அர்த்த ஹலாசனா. இது ரொம்ப சிம்பிளானதுதான். ஒரு காலை மட்டும், ஓகேங்களா, ஒரு காலை மட்டும் 1 அடி உயரம் தான் தூக்கணும். 1 அடி உயரம் தூக்கணும், ரொம்ப தூக்கக்கூடாது. தூக்குங்க, ஒரு காலை மட்டும் தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீழே கொட்டும், கீழே கீழே, அவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களுக்கு தூரம். அதுக்கு மேலே தூக்கக்கூடாது. ஒரு இதுல வந்து 10 எண்ணிக்கை. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த காலை விட்டுட்டு அடுத்த காலை தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே விடலாம். அது அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதான். கீழே விட்டலாம். இது பேரு அர்த்த ஹலாசனா. 2 முறை பண்ணீங்க, 10 எண்ணிக்கை. அடுத்த ஆசனா. ஸோ இதே லிமிட்ல தான் இது பண்ணணும். இது வந்து 3 நிலையை உடையது. இந்த அர்த்த ஹலாசனாங்கிறதுல இப்போ இந்த 2 கால் மாற்றி மாற்றி எடுத்தீங்க இல்லையா, அந்த கால் லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி எடுத்தீங்க. 3வது நிலை என்னன்னா, இப்போ 2 காலையும் சேர்த்து வச்சு அதே அளவு உயரம் தூக்கணும். 2 காலையும் சேர்த்து தூக்கணும். 2 காலையும் சேர்த்து தூக்குங்கள். அவ்வளோ தூக்கம் கொஞ்சமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே விடுங்க, மெதுவாக விடுங்க. இதை எவ்வளவு தூரம் கம்மியாக தூக்குறீங்களோ அவ்வளோ தூரம் தூக்கணும். ரொம்ப உயரமாக தூக்கக்கூடாது. இந்த ஆசனம் செய்யும்போது ஒன்று நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் அவங்க காலை தூக்க முடியாது. அப்படி தூக்க முடியலன்னா கவனமாக எடுத்துங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் செய்ய ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் போயிடும். பெரிய உணவு மருந்து கூட அவசியம் இல்லை. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் போகும். அதனால இந்த நிலையை அடுத்து பண்ணுவோம். அடுத்து பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே விடுங்க. அடுத்து பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக விடுங்க. இது ரொம்ப சிரமமா இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை பண்ணிடுங்க. இடுப்புக்கு கீழே இருக்கிற பிரச்சனைகள், அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதுல தீரும். கேள்வி இருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுங்க. இது வந்து நீங்க பண்ணதுல பத்மாசனம் 1, ஹிப் ரைசிங் 1, பாடி ரைசிங் 1, இது 4வது அர்த்த ஹலாசனா. இதுல 3 நிலை இருக்கு. ஒரு நிலை 2 காலையும் மாத்தி 1 அடி உயரம் தூக்குனீங்க. 1. 2வதாக இப்ப 2 காலையும் சேர்த்து வச்சு தூக்குனீங்க. இப்ப இதுல 3வது நிலைங்கிறது அந்த காலை அப்படியே ஸ்டெடி பண்ணி தூக்குங்க. 2 காலையும் சேர்த்து 2 காலையும் சேர்த்து ஸ்டெடி பண்ணி தூக்குங்க. அவ்வளவுதான். இப்போ உங்கள் கண்கள் வந்து கட்டவரில் பார்க்கணும். இது இப்படி தூக்க முடியலன்னா உங்க கைகளை முட்டுக்கல்ல வச்சு முட்டு கொடுத்துக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இப்படி பிடிச்சிக்கலாம். நீங்க கட்டவரில் கண்ணால பாருங்க. இது அதே மாதிரி தான். ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கால்களை மடக்கி நீட்டுங்க. நீட்டிக்கலாம். ஓகே, உடனடியாக அடுத்ததை பண்ணிடலாம். அடுத்ததை பண்ணுங்க. கைகளை பிடிக்க வேண்டாம். நீங்க பிடிக்கலன்னா முடியாதவங்க பண்ணலாம். 1 முடியாதவங்க கையை பிடிச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே விடலாம். காலை மடக்கி பொறுமையாக விடணும். இதெல்லாம் எல்லாருமே பண்ணலாம். எனக்கு பண்ண முடியாது, ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் சிம்பிளாக எல்லாருமே பண்ண முடியும். சிறப்பான ஆசனங்கள். உடல் வந்து நல்லா குறையும். அடுத்தது
இது அதே அதே நிலையில் இருக்கலாம், அதே நிலையில் இருக்கலாம். இதுக்கு பேர் பவன முக்தாசனான்னு பேர். அதாவது ஒரு கால்களை மடக்கி உங்கள் நெஞ்சில் வைங்க, 2 கைகளால் சேர்த்து இறுக்கி பிடிங்க. ஒரு கால் மடக்குங்க, 2 கைகளால் சேர்த்து இறுக்கி பிடிங்க, நல்லா மடக்குங்க. நிமிர வேண்டாம், முதல்ல படுங்க. காலில் நல்லா மடக்குங்க, கால் நல்லா மடக்கணும். மடக்கிட்டு இப்போ தலையை தூக்கி தாவாங்கட்டை அங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவ்வளோதான். முதுகு வலி யாருக்காவது இருந்தால் இந்த மாதிரி தாவங்கட்டையை தூக்க வேணாம், கீழே வச்சுக்கலாம், தலையை கீழே வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக விடுங்க, கீழே விடலாம். காலை நீட்டிக்கலாம். முதுகு வலி யாருக்காவது இருந்தால் தலையை தூக்காதீங்க, தலை கீழே இருக்கட்டும். அடுத்த காலை பொறுமையாக மடக்கி நெஞ்சில் வச்சு அமுக்கிட்டு தலையை தூக்கி தாவங்கட்டையை முட்டிக்கால் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக விடுங்க. இதுவும் 2 நிலையை உடையது. முதல் நிலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கால் பண்ணுங்க. நல்லா அமுக்கிக்கங்க, தலையை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக விடுங்க. அடுத்த காலை மடக்குங்க, தலையை தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களை மெதுவாக விடவும். இப்போ 2 காலையும் மாறி 2 முறை செஞ்சாச்சு. 10 எண்ணிக்கை. ஓகேவா? இது பவன முக்தாசனத்தோட முதல் நிலை. 2ஆம் நிலை, 2 காலையும் மடிக்காத மாதிரி வைங்க. நல்லா தூக்குங்க, தலை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக விடுங்க. விட்டு காலை நீட்டிக்கலாம். இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அழுத்தப்படுகிறது. உங்களுடைய உறுப்புகள் இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்து மீண்டும் பல இடங்களுக்கு வர்றதுனால உறுப்புகள் சுறுசுறுப்படையும். இது வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு ஆசனம். ரெண்டாவது செய்யுங்க. 2 காலையும் மடக்குங்க, தலையை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக விட்டுடுங்க. கால்களை நீட்டிக்கலாம். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்து மூச்சை விடுங்க. இதுதான் குழந்தை பிறந்தப்போ மல்லாக்கப்படுகிற மாதிரியான ஒரு நிலை. இதில் ஒரு 5 ஆசனம் மட்டும்தான் மெயினான ஆசனம். இந்த 5 ஆசனம் நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து பண்ணுங்க. மிக சிறப்பான ஒரு மாறுதல்கள் கிடைக்கும். இப்போ அடுத்த நிலை, 2ஆம் நிலைக்கு நம்ம போகிறோம். அதாவது குழந்தை குப்புறப்படுகிற நிலை. இப்போ திரும்பி படுத்துக்கலாம்ப்பா. கைகளுக்கு மேலே இருக்கணும். இப்போ உங்களுடைய மார்பு பக்கத்தில் இந்த 2 கைகளையும் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கணும். ஸோ இது வந்து புஜங்காசனா. நல்லா தலையை தூக்கி பார்க்கணும். கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கூடாது, கொஞ்சம் பாதி கை மடங்கி இருக்கணும். நல்லா தலையை தூக்குங்க. அவ்வளோதான். நல்லா ஸ்ட்ரைட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குறைங்க. கைகளை கொஞ்சம் அவ்வளோதான். நல்லா தலை மேலே இருக்கட்டும். அவ்வளோதான். இது புஜங்காசனம்னு பேர். புஜங்காசனம். இப்போ 20 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும். கொஞ்சம் அப்படியே கீழே விடலாம். இதையும் 10 பண்ணுங்க. 10 எண்ணிக்கை பண்ணால் போதும். 2ஆம் முறை செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக விடுங்க. திருப்பி செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். பொறுமையாக கீழே விடுங்க. புஜங்காசனா 3 முறை, 10 எண்ணிக்கை போதும். இப்போ கைகளை கீழே விட்டுலாம். கைகள் உங்களுடைய தொடைக்கு பக்கவாட்டில் அப்படியே இருக்கணும். ஒரு காலை மட்டும் நீங்கள் ஏற்கனவே மல்லாக்கப்படுத்தும் போது ஒரு காலை எப்படி 6 அடி தூக்குனீங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு காலை மட்டும் தூக்குங்க. காலை மடக்காமல் தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக விடுங்க. அடுத்த காலை அதே மாதிரி தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே விடலாம். அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே விடலாம். அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே விட்டுலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணீங்க. இப்போ உங்களுடைய 2 கைகளையும் உங்கள் கட்டை விரல், ஆட்காட்டி விரல் 2ஐயும் இப்படி வைங்க. சின்முத்திரையில் வைங்க. இந்த மாதிரி வைங்க.
இப்போ இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து உங்களுடைய உடம்பு லேசாக தூக்கிட்டு, இடுப்பை தூக்கிட்டு கைகளை உள்ள வைங்க. உங்களுடைய தொடை இடுக்குகளில் அது அந்த கை வந்து இருக்கணும். அந்த கை முத்திரை எடுக்காம இப்படி வச்சுக்கணும், இப்படி வைக்கணும், அப்படி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த 2 காலையும் சேர்த்து தூக்கணும். 2 காலையும் சேர்த்து தூக்குங்க. முடிஞ்ச அளவு தூக்க தூக்கி பாருங்க. கைகளை இன்னும் கொஞ்சம் கீழே வைங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுங்க. காலை தூங்க, ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். பொறுமையாக விடுங்க, அப்படியே இருங்க. இன்னொரு முறை செய்யணும். செகண்ட் டைம் செய்யுங்க. 1 நல்லா செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். பொறுமையாக விடலாம். ஓகே, கையை வெளியிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இந்த பேர் வந்து அர்த்த சலபாசனா. 2 காலையும் மாற்றி 10 எண்ணிக்கையில் செஞ்சுங்க. காலை தூக்கிட்டு 10 எண்ணிக்கை. இப்போ 2 காலையும் சேர்த்து வச்சு கைகளை வந்து தொடை இடுக்குகளில் வைத்துக்கொண்டு 2 காலையும் சேர்த்து 10 எண்ணிக்கை. அவ்வளோதான். இது அர்த்த சலபாசனா. அடுத்ததாக தனுராசனா. இந்த 2 காலையும் மடக்குங்க. 2 காலையும் 2 கைகளால் பிடிங்க. கணுக்கால நல்லா இறுக்கி பிடிங்க. கீழே இன்னும் கொஞ்சம் கீழே பிடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு தலையையும் நல்லா உயர்த்தணும், காலையும் நல்லா இறுக்கி பிடிச்சு உயர்த்தணும். இது வில்லு மாதிரி இருக்கும். வில்லு அம்பு மாதிரி. தனுசு. நல்லா தூங்க. அப்படிதான். நல்லா தூங்க. காலை தூங்க. தனுராசனா. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக விடுங்க. அப்படியே கீழே விடுங்க. கைகளை விடுங்க. இதை மீண்டும் 2வது தடவை செய்யும்போது கைகளை விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணி தான் செய்யணும். தொடர்ந்து கைகளை விடாமல் பண்ணக்கூடாது. 2ஆம் முறை. காலை மடக்குங்க, கைகளை பிடிங்க. நல்லா மேலே எழுப்புங்க. நல்லா இழுத்து பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக வரலாம். ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ உங்க 2 கைகளையும் முன்ன கொண்டு வாங்க. தலைக்கு மேலே கொண்டு வாங்க. முன்னாடி நல்லா நீட்டுங்க. 2 கைகளையும் இப்படி மாற்றி இப்படி பிடிங்க. பிடிச்சி தலையை உள்ள வைங்க. அப்படி நல்லா கால்களை அகட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காலையை அகட்டி கொள்ளலாம். அகட்டிட்டு ரிலாக்ஸாக இருங்க. அவ்வளோதான். இதுதான் ஆசனா. இது வந்து மகராசனான்னு பேர். அப்படியே முதல்ல மாதிரி கிடக்கணும். முதல்ல எப்படியே கிடக்கும், இறந்த மாதிரி அதே மாதிரி கிடக்கணும். அவ்வளோதான். இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கை வச்சுக்கலாம். ஒரு 50 எண்ணிக்கை கூட உங்கள் மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிக்கிட்டு ஓய்வு எடுக்கிறது இது. ஸோ ஃபுல் ரெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு இருக்கலாம். ஓரளவுக்கு மினிமம் அதிகபட்சமாக ஒரு 30 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கழிச்சிடலாம். ஸோ உங்களுடைய பாடி இயல்பு நிலைக்கு திரும்பிடும். ஓகே, கைகள் எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, திரும்பிக்கலாம், எந்திரிச்சிக்கலாம். ஓகே, திருப்பி அதே படுத்துக்கலாம். ஓகேங்களா? இது முடிஞ்சது. இது 10வது ஆசனா. இதுதான் கடைசி. இதுக்கு பேர் சவாசனா. நீங்கள் எந்த ஆசனாஸ் பண்ணாலும் கடைசியில் இந்த ஆசனாஸ் பண்ணிடணும். ஸோ இது சவாசனம்னா சவம் போன்று இருப்பது. எந்த விதமான திங்கிங்கும் வேண்டியில்லை. ஃப்ரீயாக இருங்க. நெத்தியில் இருக்குது இல்லையா, அது இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபேன் வச்சுக்கல, அவங்க செய்கிறவங்க கவனிச்சு பாருங்க, அவங்க நெத்தியில் வேர்க்குது பாருங்க. இதுதான் அவங்க உடம்புல இருக்கிற கெட்ட நீர் வெளியேறதுக்கு சாட்சி. ரொம்ப சிம்பிள் யோகா. ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஸ்பீடு யோகா, அந்த யோகா, இந்த யோகான்னு நியாயமாயெல்லாம் குறைச்சிட்டு இருக்க வேண்டாம். இதை பண்ணீங்கன்னா தண்ணி ஊற்றுது பாருங்க நெத்தியில இருந்து. ஸோ இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான கெட்ட நீர் தானாக வெளியில் வரும். இது ஏசி ரூமில் பண்ணால் வராது. ஓகேங்களா? ஃபேன் போட்டு செஞ்சால் வராது. இது இல்லாமல் செஞ்சு பாருங்க, உங்கள் உடம்புல இருக்கிற அன்றாடம் சேர்ந்து இருக்கிற கெட்ட நீர் வெளியேறிடும். ஸோ அடுத்த ஆசனாஸ். இது சவாசனா. ரிலாக்ஸ் பண்ணுங்க. கையை நல்லா ஃப்ரீ பண்ணிங்க. ஃப்ரீயாக விடுங்க. அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ பண்ணி விடுங்க. கையை நல்லா அகட்டிக்கலாம். காலை அகட்டிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒரு 3 முறை விடுங்க. ஓகே, ரிலாக்ஸாக இருங்க. மூச்சு இழுத்து விட வேண்டாம். உங்களுக்கு அது பாட்டுக்கு நடக்கிற மாதிரி நடக்கும். மூச்சு ஃப்ரீயாக இருங்க. கண்களை முடிக்கலாம். மனதுக்குள்ள ரிலாக்ஸ் சொல்லிங்க. அமைதி. முடிஞ்சா உங்க உள்ளங்கால இருந்து அப்படியே நீங்களா உங்களுடைய கட்டை விரல்ல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளாக கவனிச்சுட்டே வரலாம். ரிலாக்ஸ். மனம் ஆழ்ந்த அமைதியை உணரட்டும். அதிக நேரம் படுத்துக்க கூடாது. 2 நிமிடங்கள் இந்த ரிலாக்ஸ் சவாசனா. ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டு உடனடியாக பழைய நிலைக்கு நீங்க வந்துடலாம். இப்ப கண்களை திறந்து கொள்ளலாம். மெதுவாக எழுந்து கொள்ளலாம்.
வலது கை பக்கம் திரும்பி மெதுவாக இருந்து கொள்ளலாம். அவ்வளவுதான்.